பல்வேறு அம்சங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு 3 நாடுகள் தேர்வு செய்யப்பட்டன. அவற்றில் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் ராஜ் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராஜ் 24 மணி நேர செய்தி சேனலை பாருங்கள். வணக்கம். ஐயா, கோயம்புத்தூர் அந்த ரோடு ரெடி பண்ணுங்க ஐயா. என்ன ரோடு ரெடி பண்ணாமல் சரங்கு போக மாட்டாமல் ஓட்டன் போடுற போலீஸ் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டார் பாவம். அந்த ஓட்டன் எல்லாம் போடுறாங்க, கொழுது வண்டியை மட்டும் வச்சுக்கிறாங்க. ஓட்டன் போடும்போது வண்டி நேராக கிழக்கு மேற்க ரோட்டில் வடக்கு தெற்க திரும்பும்போது 2 பஸ்ஸு தடத்தை மறைச்சிக்குது. அப்போ 2 பஸ் போகிற மாதிரி வழி இருக்கணும் இல்லையோ, ஊட்டன் போடுற வழியில் நேராக சேலத்துலேருந்து வாரையோ, கருந்தம்பட்டிலேருந்து வாரையோ, அவனாசிலேருந்து வாரையோ, அதில் கோயம்புத்தூர் ஒரே சமயத்தில் போகும்போது என்ன கால்நடையாத்தாட்டம் போகிறாங்க. 10ஆவதுக்கு அந்த தொட்டி வேத பிரிவுக்கு பக்கத்தில் 3 பாலத்தை அடைச்சி வச்சுக்கிறாங்க. அந்த தண்ணி ராமலட்சுமி, அதாவது கோயம்புத்தூர் பாலம் உப்பரி வளையம், பீளமேடு, பாபநாயகி பாளையம், ஓம் கைலாஷ் பாலம் தாண்டின உடனே பிஏஜிக்கு அடுத்தது பிஏஜி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பக்கத்தில், கண்ணாசத்தில் லோட்டஸுக்காக பக்கத்தில் இடையில கொண்டு பாலத்தை நிறுத்திட்டாங்க. இந்த பாலத்தை கொண்டு போய் நீலம்பூர் கள்ளிக்கோட்டை ரோடு பைபாஸ் கொண்டு விட்டுருக்கலாம் இல்லையோ, விடாமல் பெரிய ஜனங்க போகிறது வாரதெல்லாம் பெரிய தப்பு நடக்குதுய்யா. இதெல்லாம் பார்த்து நடங்க. என்ன பண்ணுறது? உங்களுக்கும் காசு வரல, மந்திரிக்கிற காசு எடுக்கிறதுக்கு 40 மந்திரி இருக்கிறாங்க, 39 மந்திரி இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கவனிக்கணும் மாதிரி. அவனா ரோடு எப்படி இருக்குது, அதில் டீசலு இது மழை பெஞ்சா சேர் அடிக்குது. என்ன அது எல்லா பக்கம் வந்து சின்னியம்பாளையம் நீலம்பூர்லேருந்து அந்த பைபாஸ் ரோட்டில் கரும்புத்தப்பட்டி ரோட்டில் கள்ளிக்கோடை போகிற ரோட்டில் கிழக்க எங்கே வந்தால் நீலம்பூர் தாண்டினோன்னா சினியம்பாளையம் தாண்டினோன்னா கோல்டு பிரிட்ஸுக்குள்ளே தான் அந்த 3 வாரத்தை மடிச்சு வச்சுக்கிறாங்க. தண்ணி எப்படி போகுது? அப்புறம் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி விட்டால் ஏதாட்டம் மடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி பூரா தரத்தை அடைச்சி வச்சுக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கணும் மாதிரியா. இது நீ பார்க்கிட்டு விஜய் பார்க்கிட்டுன்னு போராடுவாங்க. விஜய் தலைவர் போடுறதுக்கு திமுக காரமே, இந்த திமுக காரங்க உதயசாலியுமே கலைஞர் மக அதில் உதயசாலினுமே எல்லாமே இது பண்ணுற வேலை, எடப்பாடி பண்ணுற வேலை. 2 பேருமே கட்சியை பற்றி சொல்கிறதுக்கே தப்பு. அதை பற்றி சொல்லக்கூடாது. தொண்டை பாடுபட்டு இப்போ பாடுபாடு போயிட்டாங்க. வணக்கம்.